அருணா அருணா வா, நீ என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்க? இன்னைக்கு சண்டேவா இருக்குல்ல, ஆமா, அதனால வந்து ஒன் பாட் ரைஸ் மாதிரி ஒன் பாட் பிரியாணி. ஒன் பாட் பிரியாணியா? ஆமா ஆமா, அப்படியே ஒரு விஷயம் இருக்காண்ணா. ஆக்சுவலா அது சிம்பிள் அண்ட் இது கொத்தமல்லி அண்ட் பன்னீர் பிரியாணி அப்படி பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது பக்கத்துல வந்து உங்களுக்கு சைட் டிஷ் வந்து சாலட். அது வந்து நீங்க அழகா கட் பண்ணுவீங்கல்ல, அதே மாதிரி கட் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணியே வேலை வாங்கிடுறீங்க கிட்ட இருந்து. இது ஒன் பாட் பிரியாணி ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். முதல்ல பண்றீங்க. கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இது பிரைஸ் உங்களுக்கு. மாங்காய் அதுக்குள்ள வர ஆரம்பிச்சிருத்தானே, சீசன் இன்னும் ஆரம்பிக்கலையே. இன்னும் வெயில் சூடு கூட இன்க்ரீஸ் ஆகல, அதுக்குள்ள மாங்காய் வந்துட்டா? மாங்காவை பார்த்தாலே மயங்கி வாழ்ந்துருக்கீங்க. நான் வாழ்ந்தா? அது எப்போ எனக்கு மறந்து போயிடுத்து. எனக்கு உள்ளே இருந்தது. அப்படியா? இன்னைக்கு தான் விடுதலை கிடைச்சது எனக்கு. பரவாயில்ல, நல்ல கெட்டியா இருக்கு. நல்ல சிவந்த கன்னங்கள் இருக்கு, லைட்டா இருக்கு. பாத்தியா? ஆமா, அப்பதான் கொஞ்சம் புளிப்பு கம்மியா இருக்கு. அப்படியா? பெங்களூரான்னு சொல்லுவாங்கல்ல, இதை கிளிமூக்கு மாங்காய் இல்லையா? ஸோ இது கிளிமூக்கு மாங்காய் சாதம் பண்ண முடியாதுல்ல? இல்லைல்ல, கட் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு மிளகா அப்படி தொட்டு சாப்பிடுங்க. அது இன்னும் கொஞ்சம் பெருசா வரும்போது நம்ம தொக்கு பண்ணி சாதம் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வேண்டாம். அப்புறம் இது என்ன சொல்றது, பிரியாணிக்கு வந்து இது வாங்கியாச்சா? பன்னீர் போட போறேன்னு சொன்னீங்க. பன்னீர் இருக்கு. பன்னீர் நறுக்கணுமா? நானு பன்னீரை நான் நறுக்கிறேன். அது சாப்பிட்டு நறுக்கிறதா மெதுவா நறுக்கணும். வெண்ணெய் வெட்டுற கத்தி வேணுமா அதுக்கு? பன்னீருக்கு ஆவின் பன்னீர். கொஞ்சம் பூண்டு போடணும்ல? பூண்டு, தக்காளி, வெங்காயம். பாரு, நீ சொல்லாமே நான் எடுத்து உரிக்க ஆரம்பிச்சிட்டேன் பாரு, பூண்டு வேணும்னு சொல்லி. இஞ்சி போடணும், இஞ்சி வச்சிருக்கேன். அப்படியா? பூண்டு நீ வெச்ச பிறகு தான் பாத்தீங்க, நீங்களே கண்டுபிடிச்சு ஃப்ரிட்ஜ்ல எடுக்கணும். இனிமே அது பண்றேன் நான். இங்க பூண்டு வச்சிருக்க உடனே இது போட போறேன் அப்படின்னு தெரிஞ்சுன்னு நான் வந்து டிஷ் பேர் மட்டும் சொல்லுவேன். இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் நீங்க தான் எடுக்கணும். இனிமே அப்புறம் சரியா வராட்டி என் பேர்ல சொல்றதுக்கா? சமையல் போட்டிலாம் வைக்கிறாங்கல்ல, ஆமா, அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா டிஷ்ஷையும் டிஸ்ப்ளே பண்ணிட்டு போய் நீங்களே எடுத்துக்கோங்க, நீங்க என்ன பண்ண போறீங்களோ இன்னைக்கு அதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. குக் வித் கோமாளி மாதிரியா? குக் வித் கோமாளிலயும் இருந்தது, அதுக்கு முன்னாடி பண்ண அந்த குக்கிங் போட்டிலயும் காம்படிஷன்லயும் இருந்தது. எல்லாம் போய் அவசரமா எடுப்பாங்க, 10 நிமிஷம் தான் கொடுப்பாங்க, கடகடன்னு எடுத்துன்னு வரணும் எல்லாத்தையும். அது அவங்க பண்ண போற ஐட்டத்துக்கு ஏற்றபடி பண்ணணும், எடுக்கணும் இல்லையா? பட் எல்லாருக்கும் எல்லா ஐட்டமும் அவைலபிளா இருக்கும். ஆக்சுவலா இட்ஸ் நாட் லைக் நீ எடுத்துட்டா எனக்கு கிடைக்காது. டிசைட் பண்ணணும், டிசைட் பண்ணி கரெக்டா எடுக்கணும். அதுல இருந்து என்னென்ன சாமான் இருக்கோ. அப்புறம் டைமர் போட்டோம்னா 2 ஹவர்ஸ்ல இதெல்லாம் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு இருக்கும். அது மாதிரி சாலடுக்கு வந்து இங்க பாருங்க, வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் கேரட், தக்காளி 3 இருக்கு. நம்ம தக்காளி ஒரே ஒரு கேரட்டா? 2 கேரட்? 2 மெல்லிஸ் கேரட் வச்சிருக்கேன். ரொம்ப வெள்ளரிக்காவே போறோம், நிறைய இருக்கு. ரைட். எனக்கு இந்த சமையல் பண்றது அப்படின்னு சொன்ன உடனே நீ சொன்ன 2 ஹவர்ஸ்ல பண்ணுன்னு சொல்லிட்டேன். உடனே ஞாபகம் வருது வந்து மறக்க முடியாத சீன், எந்திரன் படத்துல சிட்டி ரோபோ சமையல் பண்ணுல, ஐஸ்வர்யா இருக்கிற லேடிஸ் ஹாஸ்டல்ல. ஆனா அதுல ஒரு காமெடி என்ன தெரியுமா? ரோபோ வேகமா வேலை செய்யும், அது இருக்கு. ஆனா அதுல ஒரு லாஜிக் மிஸ்டேக் இருக்கு தெரியுமா? ரோபோ வேகமா வேலை செய்யும், சமையல் அதுக்கான டைத்துல தான் ஆகும். இப்போ ஒரு ஐட்டம் பண்ணணும்னா, இப்போ இட்லி பண்ணு வச்சுக்கோங்க, இட்லிக்கு மாவு அரைச்சாகணும், அது இத்தனை நேரம் ஊறணும்னு இருக்குல்ல. ரோபோ இருக்கிறதுனால வந்து வேகமா ஊறிடுமா? அது அதான் எப்படின்னு தெரியல, அதை பத்தி சுஜாதா சொல்லல. இல்ல கேளுங்க, ஆக்சுவலா வந்து ரோபோ வந்து ஃபாஸ்டா காய் கட் பண்ணும், அப்புறம் வந்து எல்லாமே இது பண்ணிடும். ஆனா குக்கிங் வந்து அடுப்பில் தானே பண்ணி ஆகணும். ஆமா, நான் நினைக்கிறேன் நம்ம ரோபோவா இல்லையே. நான் நினைக்கிறேன் நம்ம கிட்ட அனிச்சையா வந்து என்ன தெரியுமா வந்துட்டு இருக்கு, எந்திரன் படத்தை ஒரு வாட்டி பாரு அப்படின்னு சொல்றது போல இருக்கு நம்ம கிட்ட. ஏன்னா அன்னைக்கு தான் வந்து ஐஸ்வர்யா ரங்கூஸ்கி கொசுவை பத்தி பேசுறோம் நம்ம. அதுவும் ரோபோல தான் இல்லையா? அந்த படத்துல தான். என்ன இன்னைக்கு திருப்பியும் அதுவா வந்து அந்த படத்தோட சீனை ஞாபகத்தைப்படுத்துறது இல்ல. இதுக்கு பதிலாக நமக்கு அந்த உன்னால் முடியும் தம்பியில் அந்த பாட்டு இருக்க, என்ன சமையலோ எதிர்த்து கேட்க யாரும் இல்லை, என்ன சமையலோ, அதுலேயும் சமையல் ரெடி பண்ணுவாங்க தெரியுமா? அப்பா வரும் நேரம்
சாதம் ஆக தாமதமா அப்படி வரும்ல. நல்லா இருக்கும். அது அழகாக அந்த பாட்டு பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்காங்க. இளையராஜா டியூன், செம்ம டியூன் அந்த பாட்டுக்குல்ல, பிரமாதமாக இருக்கும். அது சமையல் ரெடி அந்த மாதிரிலாம் வரும், அதில் சூப்பராக வரும். இதுல வந்து என்னன்னா டெய்லி மெனு சூஸ் பண்ணணும். அப்புறம் எல்லாத்தையும் காய்கறிலாம் என்ன காய்கறி இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தெளிவா பண்ணணும். இதெல்லாம் இருக்கு இதுல. சமையல்ன்றது ஆமா, அதான் வந்து நம்ம எடுத்த உடனே இதை பண்ணலாம் நினைச்சா சில டிஷ்ஷஸ் இது வெஜிடபிள்ஸ் இருக்காது, பண்ண முடியும். ஒன்று டக்குன்னு பண்றதுக்குன்னு ஒரு டிஷ் வச்சிருக்காளே, 2 minutes நூடுல்ஸ் இல்ல உப்புமா. உப்புமா வந்து டக்குன்னு பண்ணிடலாம். அது இருக்கிறத வச்சு பண்ண முடிகிற ஒரே ஐட்டமாக தான் நினைக்கிறேன் நான். இல்லை, உப்புமா வந்து எந்த ஐட்டம் வச்சு உப்புமா பண்ணிடலாம்ல. வேற சேமியா இருந்தாலும் உப்புமா பண்ணிடலாம், ரவா இருந்தால் உப்புமா பண்ணிடலாம், ஜவ்வரிசி இருந்தால் உப்புமா பண்ணிடலாம், சம்பா ரவை இருந்தால் உப்புமா பண்ணிடலாம். உப்புமா உப்புமா என்ன சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச சம்பா ரவை உப்புமா. சம்பா ரவையா? ஆமாம். அப்புறம் அரிசி உப்புமா. இங்க பசங்களுக்கு வந்து சேமியா உப்புமா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நூடுல்ஸ் மாதிரியே இருக்குல்ல அது. ஆமாம் ஆமாம், அதனால அது பிடிக்கும். அது நீ பண்ணுற சேமியா உப்புமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. எனக்கு வந்து நான் பார்த்துட்டு யாரு கூட சொல்கிறேன், நான் சேமியா உப்புமா சாப்பிட்ணுன்னா அருணா பண்ணி சாப்பிட்ணும். நிஜமாவே சொல்கிறேன் நான். சேமியா உப்புமா அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக பண்ணுவாங்க தெரியுமா. சரி, அதை சொன்னதுனால எனக்கு நிறைய வாட்டி பண்ணி கொடுத்துருக்கா. அதுதான். உங்களுக்கு சேமியா பாயசம்னா ரொம்ப பிடிக்கும். சேமியா பாயசம் ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்க என்ன ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி சேமியா உப்புமா பண்ணி தரலான்னு பார்த்தேன். இல்லை, நிஜமாவே நீ பண்ணித்தர சேமியா உப்புமா எனக்கு நீ அந்த டெல்லியில் இருக்கும்போது லஞ்சுக்கு பண்ணி கொடுப்பேன்ல, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதுவும் இருக்கும். அதே மாதிரி சம்பா ரவை கோதுமையில் பண்ணுற உப்புமா இருக்குல்ல, அதுவும் சூப்பராக இருக்கும். கேரட்டு அதெல்லாம் போட்டு போட்டால் ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அது எனக்கு வந்து உப்புமா உதுருதுரா இருந்தா தான் பிடிக்கும், நல்லா இருக்கும். அப்பதான் அரிசி உப்புமாவோ இல்லாட்டி சேமியா ரவை உப்புமா எல்லாமே வந்து 1க்கு 1.5 தண்ணி விட்டா உதுருதுரா வரும் அதுல. ஓகே, அப்ப வந்து நல்ல உதிரியா இருக்கும். சில பேருக்கு வந்து 1க்கு 1.5 மாதிரி இருக்கும். 1க்கு 1.5 ஓகே. எதுல அளக்கணும் அத? ஒரு கப் எதுல எடுத்தா ஓகே, அப்படியா? ஒரு கப் ரவைக்கு 1.5 கப் தண்ணி. ஓகே ஓகே, அப்படி விட்டாக்க கரெக்டா வரும். சில பேர் என்ன பண்ணுவா, கிச்சடி மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு 1க்கு 3 விட்டு அதை ஒரு தளர்ற பண்ணுவான். அதுல டேஸ்ட் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. கிச்சடின்னு பண்ணும்போது கொஞ்சம் லூசன் ஆயிடுறது இல்ல, அது ஒரு மாதிரி கொஞ்சம் குழவா பண்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன்ல கிச்சடினா. குழவா இருக்கும் பொங்கல் இல்லையா? எனக்கும் உதுருதா தான் பிடிக்கும் ஆக்சுவலா. உப்புமா கொழக்கட்டை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. உப்புமா கொழக்கட்டையும் நீங்க வந்து தொட்டுக்கிறதுக்கு அதுல நெய் மேல விட்டுட்டு வெல்லம் தொட்டுன்னு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். தேங்காய் சட்னியும் ரொம்ப நல்லா இருக்கும். உப்புமா கொழக்கட்டையா? அதெல்லாம் பண்ண உப்புமா பண்ணிட்டு அதை கொழக்கட்டை மாதிரி பிடிச்சிடலாம். உப்புமா இருக்குல்ல, ஆமா, அதை வந்து ஃபுல்லா வேக வைக்காம கிளறிட்டு அப்படியே கொழக்கட்டையா பிடிச்சி அடுப்புல வேக வைக்கிறது. ஓ, அரிசி உப்புமா சரியா வராட்டி உப்புமா கொழக்கட்டையா? அப்போ சரியா வேக வைக்காம டெலிபரேட்டா பண்றது ஒன்று இருக்கு. இல்ல சரியா வேக வைக்காம பண்றது, டெலிபரேட்டா வேக வைக்காம பண்றது, சரியா வேகாம இருக்கிறது பண்றது ஒன்று இருக்குல்ல, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது இல்ல. ஆமா, இது இந்த பூண்டு எடுத்து வச்சிருக்கிய, இது இந்த மலை பூண்டுன்னு கொடைக்கானல் வாங்கினோம் அதுவா? செம்ம வாசனை தான் இல்ல அது. அவங்க சொல்றாங்க அவங்க ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. ஆனா அது ஃப்ரிட்ஜில் வச்சதுனால தெரியல, கொஞ்சம் தண்ணி சேர்த்துன மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. இல்லை, அந்த ஒரு மாதிரி எல்லோயிஷ் வாட்டரியா இருக்க மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு இது. ஆனா அதே ஸ்மெல் இருக்கு, இந்த ஸ்மெல் அதே அளவு இருக்கு. பூண்டு ஒண்ணுமே ஆகாது. ஆனா பூண்டு இல்லை, மற்ற ஐட்டத்துல போட்டு பூண்டு சாப்பிட்டா கொஞ்சம் அந்த பூண்டு வந்து ஃப்ளேவர் இருக்கு. ஒரு ஒரு நாட்டு மருந்து இது மாதிரி ஒன்று சொன்னாங்க ஆக்சுவலாக. பூண்டு இல்லை, ரொம்ப உடம்புக்கு நல்லதா. அது காத்தால எழுந்த உடனே இந்த வெறும் வயிற்றுல சாப்பிட்றது நிறைய சொல்லுவாங்க தெரியுமா. இதை வெறும் வயிற்றுல சாப்பிடு அது சரியாயிடும், அது வெறும் வயிற்றுல சாப்பிடு சரியாயிடும், காத்தால எழுந்த உடனே சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. எத்தனை ஐட்டத்தை வெறும் வயிற்றுல சாப்பிட முடியும்? ஏதாவது ஒன்று சாப்பிட்டா ஏற்கனவே வயிறு ஃபுல் ஆகிடும்ல, எப்படி வெறும் வயிற்றுல எல்லாத்தையும் சாப்பிட்றது? ஸோ ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு வெறும் வயிற்றுல சாப்பிடலாம். ஆனால் ஒன்று முக்கியமான விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, பூண்டு இருக்கு இல்லையா, இப்போ பூண்டை வாங்கிட்டு பச்சையாக அதை வந்து சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அந்த பூண்டை வந்து தேனில் ஒரு ஸ்பூன் தேன், நல்ல தேன் இல்லை, அந்த தேனில் வந்து அந்த பூண்டு துண்டை வந்து ஊற வச்சிடணுமா.
ஊற வச்சுட்டு காத்தால எழுந்த உடனே சாப்பிடணும் அது. ஆமாம், யாரும் பக்கத்தில் வரமாட்டாங்க அப்புறம் நாள் பூரா. சண்டை இல்லாமல் இருக்கலாம் வாழ்க்கை. ஆனால் அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதான்ப்பா. அது ஒரு காமன் ஜோக் விட்டுடு, பட் தே சே தட் இட் இஸ் எக்ஸலண்ட். அதை வந்து என்ன பயன்கள் அப்படின்றத வந்து யாரோனா இப்போ தான் சாட் ஜிபிடி, ஜெமினி, பர்ப்ளெக்சிட்டி எல்லாம் இருக்குல்ல, இதில் வேணால் கேட்டுக்கலாம். பட் நான் இதை பற்றி படித்து நான் ஒரு 2 months சாப்பிட்டுருந்தேன் அதை நான். அதோட எஃபெக்ட் நல்லா இருந்தது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடணும், நல்லா வாயை கொப்பளிச்சிடணும். அந்த மவுத் ஃப்ரெஷர்லாம் போட்டு வாயை நல்லா சுத்தம் பண்ணிக்கணும். அப்புறம் மின்ட்டு கிண்ட்டு ஏதாவது சாப்பிட்ணும் வாயில். அப்படி இல்லாட்டி பூண்டு பச்சையாக வேறு சாப்பிட்றல்ல, அது வந்து ரொம்ப ஸ்மெல் வரும். சுஜாதா கனவு தொழிற்சாலை எழுதியிருப்பார். அந்த ஹீரோயின் பேர் என்ன, பிரியம்பதாவா பிரேமலதாவா பேர்? கனவு தொழிற்சாலையில் பாஸ்கரன்றது ஹீரோ பேர் பாஸ்கரன் தானே? அருண்குமார் ஹீரோ பேர் அருண்குமார். அவன் என்ன பண்ணுவான், தெலுங்கு பொண்ணாவோ பிரேமலதான்னு நினைக்கிறேன், அவளை கல்யாணம் பண்ணிப்பான். அப்போ அவளை பற்றி வர்ணிப்பார் சுஜாதா. அவள் அந்த முத்தம் கொடுக்குற கிட்ட க்ளோஸ் சீனில் வந்து கிட்டக்க வரும்போது பூண்டு வாசனை அடிச்சது அவகிட்ட அப்படின்னு. அவகிட்ட அவள் பூண்டு ஐட்டம் சாப்பிட்ருக்கான்றது சொல்லாமல் அது அந்த லைனை படிக்கிச்சு நம்மளுக்கு பூண்டு வாசனை வரும். அந்த மாதிரி எழுதியிருப்பார் அவர். அருண்குமார் வந்து அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பார். அருண்குமார் அவன் படம்லாம் நிறைய ஓடாது. இந்த அருண்குமார் கேரக்டர் நீ அதில் படிச்சுன்னு வச்சுக்கோங்க, கமல்ஹாசனை கேரக்டரைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கு அந்த அதில் இருக்க அஃப்கோர்ஸ் அவர் நிறைய ஹீரோஸை கலந்து எழுதியிருப்பார் அவர். நம்மளுக்கு இப்போ எனக்கு வந்து அதில் கமல்ஹாசன் தான் அவர் உருவகப்படுத்திருக்க மாதிரி இருக்கும். எனக்கு 2-3 படம் ஃப்ளாப் ஆகிடுது, அது மாதிரிலாம் வரும் அதில். அந்த அப்புறம் ஒரு படம் எடுத்து அது பிச்சுன்னு ஓடும். நடிகை கஷ்டப்படுறதை பற்றி கூட எழுதியிருப்பாரு. அதான் எனக்கு அதில் வரும். ரொம்ப பாவமாக இருக்கும் எனக்கு அது. அவள் கடைசியில் வந்து ரொம்ப ட்ரை பண்ணுவா சான்ஸ்க்காக. அதுக்கப்புறம் அவளை எல்லாரும் கனவு தொழிற்சாலையில, ஆமாம் கனவு தொழிற்சாலையில் அவள் தற்கொலை பண்ணிடுவா. அவளை காப்பாற்றுறதுக்காக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் யாரோ வருவான். அவன் வரத்துக்குள்ள அவள் வந்து ரொம்ப அதுதான் இல்லை. கனவு தொழிற்சாலையில் இன்னொன்று வரும். அதில் வைரமுத்து சினி ஃபீல்டுக்கு வந்ததை வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன் வச்சு ஒன்று எழுதியிருப்பார். ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டு கவிஞர் ஒரு பாட்டு கம்போசிங் நடந்துட்டுருக்கோம். இவன் பேர் வந்து அருமை ராசன். எத்தனை பேரோட கதையை படிக்கிச்சு நம்மளுக்கு கேரக்டர் ஞாபகம் இருக்கு. யோசிச்சு பாரு, சுஜாதாவோட ஞாபகம் இருக்கு பாரு. அருமை ராசன் ஒரு கவிஞர், அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கவிஞர் வந்து கம்போசிங்கில் உட்காந்துட்டு இருப்பார். என்ன அவர் வந்து ஃபஸ்ட்டு பல்லவியில் முதல் லைன் கொடுப்பார் அவர். என்ன, சொற்களில் சிக்காத பற்கள் அப்படின்னு ஒரு லைன் எழுதுவார் அவர். அடுத்த லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சிருப்பார். அவர் வராது. இந்த அருமையராசன் அங்கே உட்காந்துருப்பான். அவை சொர்க்கத்தை விலை பேசும் வைரமணி கற்கள்னு அவன். அபாரமா இருக்கே. சொற்களில் சிக்காத பற்கள் அப்படின்றது லைன், ஃபர்ஸ்ட் லைன். இல்ல, அடுத்த லைன் வந்து தடுமாறி இருப்பான் அந்த கவிஞர். ஸோ சொற்களில் சிக்காத பற்கள் அவை சொர்க்கத்தை விலை பேசும் வைரமணி கற்கள் அப்படின்ற லைனை வந்து அவன் சொல்லுவான், அருமைராசன் கவிஞர். அந்த கவிஞர் வந்து அது நம்ம மனசுக்குள்ள வந்து வைரமுத்து ஞாபகம் வரும். ஏன்னா அந்த சமயத்தான் வைரமுத்து பிரேக் பண்ணி உள்ள வந்தார். ஒரு மாதிரி புது தமிழ் எழுத ஆரம்பிச்சார்ல அவரு. அது அடுத்த லைன் வந்து வார்த்தையில் சிக்காத சிரிப்பு. இது சொன்ன உடனே அவர் கோவம் வந்துடும் அந்த கவிஞருக்கு. இல்லை, ரோட்டோர கவிஞர்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சம்திங் எதிர்த்து கமெண்ட் பண்ணுவார் அவர். பல்லவியை மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைன் சொல்லுவார், வார்த்தையில் சிக்காத சிரிப்பு அப்படின்னு சொல்லுவார் லைன். அதுக்கப்புறம் வந்து புது கவிஞரை பார்ப்பாங்க. புது கவிஞர் என்ன சொல்றாரு, நம்ம ரோட்டோர கவிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்பாங்க கம்போசிங்ல. என்ன, அவை வார்த்தைகள் தடுமாறும் வானுலக விரிப்பு, வார்த்தையில் சிக்காத சிரிப்பு, அது வார்த்தைகள் தடுமாறும் வானுலக விரிப்பு அப்படின்னு சொல்றாரு அவர். உடனே நீ அவனை வச்சு எழுதிக்கோ சொல்லிட்டு அந்த கவிஞர் கிளம்பி விடுவாரு. அருமைராசன் கவிஞர் ஆயிடுவார். அந்த மாதிரி இது பாருது. அதில்
கனவு தொழிற்சாலை. ஆக்சுவலா இது சுஜாதாவே கவிதை எழுதிக்கிற மாதிரி தான் அது. ஆமா. அருமை ராசங்கிற பேர்ல கனவு தொழிற்சாலைக்கு எப்படி இதை ப்ரொமோட் பண்ணாங்க, அந்த இதுக்கு வந்து ஐ திங்க் ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி, சுஜாதா அவங்கெல்லாம் சேர்ந்து அப்போல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுறது இப்போ இது மாதிரி சோஷியல் மீடியா கிடையாதுல்ல. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பெரிய ஆளுங்க ஒரு 3 பேரை கூட்டின்னு வந்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கா மாதிரி இப்போ நடக்கிறது இல்லை, இதில் டிவியில் டிஸ்கஷன் நடக்கிற மாதிரி பண்ணுறாங்கல்ல. அப்போ வந்து விகடன் என்ன பண்ணாங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஐ திங்க் லக்ஷ்மி, சுஜாதா, அப்புறம் கமல் இருந்தாலும் ஞாபகம் சரியா ஞாபகம் இல்லை எனக்கு. இப்போ அவங்கள கூட்டின்னு வந்து அவங்க 3 பேரும் உட்காந்து பேசுகிற மாதிரி பண்ணி அதை டேப்பில் ரெக்கார்ட் பண்ணி அதனோட டிரான்ஸ்கிரிப்டை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க விகடனில் இந்த இதனோட ப்ரொமோஷனுக்கு. கரெக்டா? கல்கண்டு மாதிரி கட் பண்ணுறேன். கரெக்டா? இதுலேயே போடுங்க. இந்த இது வேணா சேலடுக்கு தானே? ஆமாம், சேலட் சூப்பராக வரும். சேலடுக்கு தான் கொஞ்சம் அந்த இது போட்டு ஊற வச்சு போட்டால் கோஸ்மரி மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமா? பயத்தம்பருப்பு இந்த இதுக்கு இப்போ இது வந்து நான் பன்னீர் சாதம் மாதிரி பண்றேன் இல்லையா? ஆமா, மசாலா எல்லாம் போட போறேன். இதுக்கு ஒத்துக்காது. ஓகே, நம்மளோட ட்ரெடிஷனல் ஃபுட்டுக்கு தான் கோஸ்மரி பண்ணணும். ஓகே ஓகே, இதுக்கு மேட்ச் ஆகாது. ரைட். ஆனால் இந்த ஃப்ரெஞ்சு ட்ரெஸ்ஸிங் ஒன்று விற்கிறோம். சாலட் பண்ணும்போது அதை போட்டேன்னு வச்சுக்கோ மேலே, என்ன ரொம்ப நல்லா இருக்கும் அது. இப்போ நீலாம் ட்ரெஸ் பண்ணிக்கிறேன்ல அது மாதிரி சாலட்டுக்கு ட்ரெஸ் அது ஃப்ரெஞ்சு ட்ரெஸ்ஸிங். ஃப்ரெஞ்சு ட்ரெஸ்ஸிங் அது வாங்கினா சூப்பராக இருக்கும். அது கொஞ்சம் புளிப்பு கலந்த மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்கும். அதே மாதிரி ஆலிவ் ஆயில் நம்ம லெபனீஸ்ல அரேபியன் கண்ட்ரீஸில் சாலட்னு சொல்லி வச்சுக்கோங்க, அதில் கண்டிப்பாக வந்து அந்த இது இருக்கும் ஒரு மாதிரி போர்சிலியா என்ன சொல்லுவோம் அது பேர்? பார்சலின் வேற ஒரு இது மாதிரி இருக்கும். அது நம்ம கொத்தமல்லி மாதிரி இருக்கும். அது போட்டிருப்பாங்க எப்பவுமே, அது போட்டிருக்கும். டெஃபினட்டாக எலுமிச்சம்பழம் பிழிவாங்க எல்லாத்துலேயும். அதே மாதிரி ஆலிவ் ஆயில், நம்ம ஆலிவ் ஆயில் வாங்க ஆரம்பிக்கணும். ஆலிவ் ஆயில் பிடிக்கிறது எனக்கு. ஆலிவ் ஆயில் வந்து பிடிக்காது. ஆனால் ஆலிவ் ஆயில் ஒன்று சொல்லிட்டு வரேன் உனக்கு. நீ வந்து தோசைக்கு மிளகா பொடி பண்ணுறல, தோசை மிளகா பொடியில் ஆலிவ் ஆயில் விட்டு சாப்பிட்ருக்கியா நீ எப்பயாவது? குழைச்சு ஒத்துக்கலை. இது கொஞ்சம் நான் சொல்கிறது ஒத்துக்கோ. நல்லெண்ணெய் தான் எனக்கு ஒத்துக்கிறது. நல்லெண்ணெய் இருக்குதுப்பா, நான் நிஜமா அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஒத்துக்கும். நான் சொல்றது கேளு, இது ஆலிவ் ஆயிலில் நீ தோசை மிளகா பொடிக்கு ஆலிவ் ஆயில் போட்டு குழைச்சி பண்ணிப்பாரு, சாப்பிட்டு பாரு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு உன்னோட டிப்ஸ் இதுதான். நம்ம ஆலிவ் ஆயில் ஆர்டர் பண்ணோம் இப்போ டிமார்ட்டில் கிடைக்கிறதா? நம்ம ஊரில் கிடைக்கிறதா எங்கள் ஆலிவ் ஆயில்? கிடைக்கிறது இல்லை, அமேசானில் வாங்கணும். நான் வாங்கி வைக்கிறேன், ஆலிவ் ஆயில் வாங்கி வைக்கிறேன். ஆலிவ் ஆயில் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆக்சுவலாக. சரியா? சரி, ஓகே, பை பை.